சிவாஜி KR விஜயா ஜோடியா நடிக்க ஏசி திருலோச்சந்தர் இயக்கத்திலே கே பாலாஜி தயாரித்த திரைப்படம் தங்கை என்ற திரைப்படம். அந்த படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அந்த படத்தில் கேட்டவரெல்லாம் பாடலாம் என்று தொடங்குகின்ற அற்புதமான பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கும். அந்த பாட்டுக்கான டியூனை ஓகே பண்ணது யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்த டியூனை தேர்ந்தெடுத்தது அந்த படத்தின் இயக்குனரான ஏசி திருலோச்சந்தரும் இல்லை, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான பாலாஜியும் இல்லை. அந்த படத்துடைய பாடல் கம்போசிங்கின் போது அந்த காட்சிக்கு 8 டியூன்களை வாசித்தார் MS விஸ்வநாதன். 8 டியூன்களுமே அற்புதமாக இருந்தன. இதில் எதை தேர்வு செய்யுது அப்படின்ற குழப்பம் அங்கேருந்து எல்லோர் மத்தியிலும் நீடித்தது. அப்போ தபால்களை பட்டுவாடா செய்வதற்காக தபால்காரர் அந்த அலுவலகத்துக்குள்ளே வந்தார். அவர் வந்த உடனே கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி அவர் நிற்க வைத்து விட்டு இந்த டியூன் எல்லாம் அவருக்கு வாசித்து காண்பீங்கள் என்றார் பாலாஜி. உடனே MS விஸ்வநாதன் எல்லா டியூன்களையும் அந்த தபால்காரருக்கு வாசித்து காண்பிக்க அவர் தேர்ந்தெடுத்த டியூன் தான் இந்த கேட்டவரெல்லாம் பாடலாம் என்ற டியூன். இந்த டியூன் நல்லா இருக்குது அப்படின்னு தபால்காரர் சொன்னோடனே இதையே வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லோரும் முடிவு செய்து விட்டார். இந்த விஷயம் இத்தோட முடியல. அடுத்தபடியாக அடுத்த காட்சிக்கான பாடல் கம்போசிங் நடைபெற்றது. MS விஸ்வநாதன் டியூனை வாசித்தார். வாசித்து முடிச்சோடனே பாலாஜி ரொம்ப நல்லா இருக்குது இந்த டியூன் என்றார். உடனே பக்கத்தில் இருந்த கண்ணதாசன் நேரம் பார்த்து ஒரு ஜோக் அடித்தார். என்னாச்சு அந்த தபால்காரருக்கு இன்னும் வரலையா என்று. அங்கே இருந்த எல்லோருமே சிரிப்பை அடக்க முடியாமல் என்று தவித்தார்கள் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான MS விஸ்வநாதன். அந்த காலகட்டத்திலே தயாரிப்பாளர்களுக்கு நடிகர்கள், அதாவது குறிப்பாக கதாநாயக நடிகர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதயத்தில் என்ற திரைப்படம் முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்திலும் அவருடைய தயாரிப்பிலும் உருவான ஒரு திரைப்படம். அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் ஜெமினி கணேசன், கதாநாயகியாக நடித்தது தேவிகா. அந்த படத்திற்காக ஒரு சில செட்டுகளை எல்லாம் போட்டு முக்தா சீனிவாசன் காத்து கொண்டிருந்த போது ஜெமினி கணேசன் தேவர் பிலிம்ஸ் படத்தில் நடிப்பதற்காக சென்று விட்டார். அதனால் முக்தா சீனிவாசனுக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டது. நேராக ஜெமினி கணேசனையே போய் சந்தித்து அந்த செட்டுகள்லாம் நான் கலைச்சிட போகிறேன், அந்த செட்டுக்கெல்லாம் வாடகை கொடுத்துருக்க முடியாது என்னால், அதனால் அந்த செட்டில் என்னென்ன காட்சிகளெல்லாம் படமாக்கணும்னு நான் திட்டமிட்டிருந்தேனோ அதையெல்லாம் படத்திலிருந்து எடுத்து விட போகிறேன் என்று ஜெமினி கணேசனிடம் சொன்னார். ஜெமினி கணேசன் உடனே முக்தா சீனிவாசன்கிட்ட சண்டை போடல, கோவப்படலை, ஆத்திரப்படலை. அதற்கு பதிலாக அந்த செட்டுகளை எல்லாம் எந்த ஸ்டூடியோவிலே முக்தா சீனிவாசன் போட்டிருந்தாரோ அந்த ஸ்டூடியோ அதிபரான தின்ஷா தெஹ்ரானியை சந்தித்தார். எனக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும், இந்த செட்டுகள் எல்லாம் அப்படியே விற்றுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய நாயகியான தேவிகாவை சந்தித்து அந்த படத்துக்காக ஒரு 6 நாள் காட்சிட்டு எப்படியாவது நீங்கள் ஒதுக்கி தரணும் என்று தேவிகாவை கேட்டுக்கொண்டு அவருடைய காட்சிட்டையும் வாங்கி முக்தா சீனிவாசனுக்கு கொடுத்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நிறைவு செய்தார் ஜெமினி கணேசன். இதையெல்லாம் செய்து முடித்ததுக்கு பின்னாலே இதயத்தில் நீ படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்ததா என்றால் இல்லை. கடைசி நேரத்தில் கொஞ்சம் பொருளாதார சிக்கல் முக்தா சீனிவாசனுக்கு ஏற்பட்டது. அதையும் தீர்க்க முன் வந்தது ஜெமினி கணேசன் தான். தனக்கு தெரிந்த கோயம்புத்தூர் விநியோகஸ்தர் ஒருவரிடம் சொல்லி அந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு முக்தா சீனிவாசனுக்கு பணம் கொடுங்க என்றார் அவர். அவருடைய பேச்சு கிட்டது விநியோகஸ்தர் முக்தா சீனிவாசனுக்கு பணம் கொடுத்தாரு. அதன் பின்னாலே தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்தது. அந்த காலகட்டத்தில் படத்தினுடைய கதாநாயகர்கள் எந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த செய்தி. புரட்சித் தலைவர் MGR இப்போது நம்மிடையே இல்லை. கலைவாணர் NS கிருஷ்ணன் இன்று நம்மிடையே இல்லை. மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் இன்று நம்மிடையே இல்லை. ஆனாலும் இந்த மூவரும் தமிழ் சினிமா ரசிகருடைய மனதிலும் தமிழ் சினிமாவுடைய திரைக்கலைஞருடைய மனதிலும் இன்றும் இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இவருடைய கொடைத்தன்மை தான். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் உதவுவதிலே முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு கலைஞராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தவர் தான் அவர். வாயில்லா பூச்சி என்ற பெயரிலே KS கோபாலகிருஷ்ணன் ஒரு திரைப்படத்தை இயக்கி தயாரித்தார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஜெய்சங்கர். அந்த படத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த படத்துக்கு பொருளுதவி செய்வதாக சொல்லியிருந்த ஃபைனான்சியர் கைவிரித்து விட்டார். பொருளுதவி இல்லாமல் எப்படி படத்தை எடுக்க முடியும்? கலங்கி போய் நின்றார் KS கோபாலகிருஷ்ணன். அப்போது உடனே கை கொடுக்க வந்தவர் ஜெய்சங்கர் தான். எதுக்கு இப்போ நீங்கள் கலங்குறீங்க? உங்ககிட்ட ஸ்டூடியோ இருக்குது, உங்கள் படத்தில் கதாநாயகன் நடிக்க நான் இருக்கேன், மற்ற கலைஞர்கள் எல்லாரையும் வந்து நடிக்க சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது ஏன் கலங்கி நிற்கிறீங்க என்று KS கோபாலகிருஷ்ணனுக்கு ஆறுதல் சொன்ன ஜெய்சங்கர் அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லா கலைஞரிடமும் பேசினார். இந்த படத்தில் உங்களுடைய சம்பளத்துக்கு நான் பொறுப்பு, எல்லோரும் வந்து நடியுங்கள் என்றார். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஜெய்சங்கருடைய துணையோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்தது மட்டும் இல்லை, படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைந்தது. ஜெய்சங்கர் செய்த அந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் KS கோபாலகிருஷ்ணன்.
இப்படி பல பேருக்கு வெளியே தெரியாமல் உதவிய கலைஞர் ஜெய்சங்கர் என்பதால் தான் இன்று வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்தினரால் கொண்டாடப்படுகின்ற ஒரு கலைஞராக மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் இருக்கிறார். இன்றைக்கு பொது மேடைகளில் 2 மணி நேரம் சளைக்காமல் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காமல் பேசுகின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறார் சிவகுமார். அவருடைய உரைகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் இன்னைக்கு தமிழ்நாடெங்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட சிவகுமார் முதல்ல இந்த கல்லூரி விழாக்களில் பேசுவதற்கே பயந்தவர் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஒரு முறை ஒரு கல்லூரி விழாவுக்கு பேச சிவகுமாருக்கு அழைப்பு வந்தது. ஆனால் சிவகுமார் முதலிலே அது ஏற்கவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், பல கதாநாயக நடிகர்கள் இந்த கல்லூரி விழாக்களுக்கு போய்விட்டு அங்கே அந்த மாணவர்கள் இவர்களை பேச முடியாமல் செய்த அனுபவங்கள் பற்றியெல்லாம் அவருக்கு சொல்லி இருந்தது தான். அதன் காரணமாகத்தான் அந்த விழாவுக்கு வர மறுத்தார் சிவகுமார். அந்த பேராசிரியர் அவ்வளவு வற்புறுத்தி சொல்லவே திருச்சியில் நடைபெற்ற அந்த கல்லூரி விழாவிலே பேசுவதற்காக சென்றிருந்தார் சிவகுமார். 800 பேர் அமரக்கூடிய அந்த அரங்கிலே 1500 பேர் அமர்ந்திருந்தார்கள். அந்த கல்லூரி விழாவிலே நடிப்பு கலை, சித்திரக்கலை, யோகக்கலை ஆகிய 3ஐயும் பற்றி 2 மணி நேரம் தொடர்ந்து பேசினார் சிவகுமார். ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட சத்தம் கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த அரங்கு முழுவதும் அமைதியாக இருந்தது. அன்னைக்கு சிவகுமார் பேசிய மேடை இருக்க, அந்த மேடை தான் இன்றைக்கு பல கல்லூரி விழாக்களிலே சிவகுமார் பேசுவதற்கு வித்திட்ட மேடை என்று சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 3 வருடங்களில் நடித்த தெய்வமகன் திரைப்படத்திலே ஒரு சிவாஜிக்கு தந்தையாக நடித்திருப்பார் சித்தூர் வி நாகையா. சித்தூர் வி நாகையாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் அப்படின்றது தான் உங்களிலே பலருக்கு தெரியும். அவர் எம்ஜிஆரை போல பல துறைகளிலே திறம் பெற்றிருந்தவர் அப்படின்றத உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பின்னாளில் குணச்சித்திர படங்களிலே தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் பல திரைப்படங்களிலே சித்தூர் வி நாகையா நடித்திருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் பல படங்களிலே கதாநாயகனாக நடித்தவர் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல பல திறமைகளை தன்னகத்தை கொண்டிருந்தவர் தான் சித்தூர் நாகையா. பிரமாதமாக இசையமைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு படத்தை இயக்குகின்ற திறனும் அவருக்கு உண்டு. இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு படத்தினுடைய திரைக்கதை எப்படி அமைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்த ஒரு கலைஞர் தான் சித்தூர் நாகையா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எதையும் எப்போதும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசுவதைப் போலவே தன்னுடைய திருமணத்தை பற்றியும் ஒரு பத்திரிகை பெட்டியில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனைவி அவரை போகிற எப்படி இருக்கணும் அப்படின்னு என் மனதுக்குள்ளேயே ஒரு கற்பனை இருந்தது. நான் பல பெண்கள்கிட்ட பழகியிருக்கேன். அவங்க எல்லாரும் அழகாக தான் இருந்தாங்க. ஆனால் நான் என்னுடைய மனதிலே எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கற்பனை செய்து வைத்திருந்தோனோ அது மாதிரி அவங்க யாருமே இல்லை. அந்த பெண்கள்கிட்டலாம் நெருக்கமாக பழகினாலும் அவங்க யார்கிட்டையும் நான் தப்பான எந்த ப்ராமிஸையும் பண்ணல, அவங்களை ஏமாற்றவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தில்லுமுள்ளு படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது என்னை சந்தித்து பேட்டி எடுப்பதற்காக சில கல்லூரி பெண்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் எனக்கு கிடைத்தது. அவளை நான் பார்க்க போனேன். அப்போ ஹாய், ஐ எம் லதா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் என்னுடைய மனைவியாக இப்போது இருக்கின்ற லதா. நான் எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனசில் நினைச்சிருந்தோம், அந்த பெண் இவர்தான் என்று என் மனது சொல்லியது. அதன் காரணமாகத்தான் அவரை திருமணம் செய்து கொள்வது என்ற முடிவை நான் எடுத்தேன் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.